ஒரு பைத்தனி சாரின்னு வச்சுக்கோங்க. இந்த பைத்தனி சாரி 1999. நான் இதுக்காகவே சோர்ஸ் பண்ணுவேன் ப்ராடக்ட். நீங்க வந்து 5 சாரியில வித்து சம்பாதிக்கிற காசை நான் 500 சாரியில சம்பாதிப்பேன். உங்களுக்கு ₹500 மார்ஜின்ல 10 சாரி ஒரு நாளைக்கு விற்கிதுன்னா எனக்கு 500 சாரி விற்கும். ரெண்டும் ஒரே தானே. சேல்ஸ் தான் முக்கியம். எனக்கு வந்து குவான்டிட்டி முக்கியம். எனக்கு 2 இடத்துல ரொம்ப ப்ளஸ். ஒன்று சப்ளையர் சைட்லயும் இவங்க ஹியூஜ் குவான்டிட்டி ஆர்டர் கொடுப்பாங்கப்பா அப்படின்ற பேரு. இன்னொன்று கஸ்டமர் கிட்டயும் ஃபேம் பஜார்னாலே பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த 2 பேரோட சப்போர்ட்ல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால வந்து மத்த இதுல இருந்து எனக்கு பேக் ஃபயர் ஆகதான் செய்யுது. ரேட்டை வேணும், இந்த பொம்பளை வந்து அவன் நுழைஞ்சாலே உடைச்சிருவா ரேட்டை, ரேட்டை உடைக்கிறீங்க, மார்க்கெட்டை உடைக்கிறீங்க, மார்க்கெட்டை உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு மார்ஜின் இல்லாம அந்த வியாபாரத்தை பண்ணுவேன். எனக்கு மார்ஜின் இருக்குல்ல, நான் என்ன சர்வீஸா பண்றேன். ஐ ஹாவ் மார்ஜின், மினிமம் மார்ஜின் வச்சிருக்கேன், ஹியூஜ் குவான்டிட்டி விற்கிறேன். அதை வந்து இவங்க ரேட்டை உடைக்கிறாங்க, அது அவங்களோட பிரச்சனை. நான் ரேட்டெல்லாம் உடைக்கல, எனக்கு தேவையான மார்ஜினை வைக்கிறேன், நான் குவான்டிட்டியா மூவ் பண்றேன். முக்கியமா இது ஃபேமஸா கஸ்டமர் ஓரியன்ட் ஷாப். ஸோ கஸ்டமருக்கு பிரைஸ் பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆனா எனக்கு என்னன்னா, எனிவே நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு மார்ஜின் வச்சு தான் விக்கிறீங்க. பட் வந்து நீங்க வைக்கிற மார்ஜின் ரொம்ப கம்மியான ஒரு பிரைஸா இருக்குல்ல. ஆமா, நான் பிசினஸ் பண்றவங்க நம்ம கொஞ்சம் வந்து கண்டிப்பா ஆப்வியஸ்லி எக்ஸஸா ஒரு 100-200 ரூபாய் வச்சு நமக்கு லாபம் இல்லாம விற்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க அதையும் தாண்டி ரொம்ப கம்மியான மார்ஜின்ல விற்கிறதுனால எப்படி பிசினஸ் ரன் பண்ண முடியும்? அப்படிலாம் இல்ல, மினிமம் மார்ஜின் இருக்கும், பட் ஆனா பர்சன்டேஜ்ல இருக்காது. ஓகே, வேல்யூல இருக்கும். ஸோ குவான்டிட்டியா போகும்போது அதான் நான் ஆல்ரெடி சொன்னல, அவங்க 10 சாரியில சம்பாதிக்கிறத நான் 100 சாரியில விற்கிறேன். ஸோ எனக்கு மார்ஜின் இல்ல. அது உங்களுக்கு பரவாயில்ல நினைக்கிறீங்களா? அவங்க ஈஸியா 10 சாரியில பண்ணிடுறாங்க, நம்மளுக்கு 100 சாரிக்கு தேவைப்படுதேன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல. என்ன இது வந்து எனக்கு 2 இடத்துல ப்ராஃபிட் இருக்குல்ல. ஒன்னு குட்வில் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் கஸ்டமர்ஸ் கிட்ட, குட்வில் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் சப்ளையர்ஸ் கிட்ட. ஒருத்தவங்க பிசினஸ் பண்ணோம்னா கஸ்டமரும் முக்கியம், சப்ளையரும் முக்கியம். இது 2 இடத்துலயும் நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து நான் ஒரு பெரிய ஷோரூம் திறக்கிறேன்னா கஸ்டமர் என்னை தேடி எப்பனாலும் வருவாங்க. இவங்க கிட்ட குட் குவாலிட்டி இருக்கும், போ சூப்பரா இருக்கும் ப்ராடக்ட், அந்த பேர் வரும்ல. இது என்னோட பேஸ்மெண்ட், நான் கட்ட போற அந்த பில்டிங்க்கு இது பேஸ்மெண்ட் தான். அதனால நீங்க ரொம்ப ப்ராஃபிட் எதிர்பார்த்து அப்படி பண்றது இல்ல. ப்ராஃபிட் இல்லாம பிசினஸ் பண்ணல. ஐ ஹேவ் ப்ராஃபிட், பட் மினிமம் லெவல் ஆஃப் ப்ராஃபிட். நம்ம அதை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோங்கிறது தான் முக்கியமே தவிர அங்க காப்பின்னு ஒண்ணு கிடையாது. ஒருத்தர் ஒரு மாதிரி இது மாதிரி நம்ம ஸ்டைல்ல எப்படி பண்றோம். இப்ப ரஜினி கமல் ரீல்ஸ் எடுங்களேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுங்க, ஒருத்தர் ஒரு பாட்டுக்கு ஆடிட்டா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அந்த பாட்டே வருது. அது மாதிரி நம்ம எப்படி நம்ம ஸ்டைல்ல பண்றோன்றது தான். அதுல காப்பிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணியிருப்பேன். நீங்க சொல்ற அந்த கார் வீடியோ கூட மீசைய முறுக்கு படம் இருக்குல்ல, அதோட விமன் வெர்ஷனா நான் பண்ணேன். ஒரு பையன் பண்ணிருப்பாப்ல, அதை வந்து அந்த படத்தோட ரீக்ரியேஷனா ஒரு மாசம் ஒரு பொண்ணோட இதா அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன். ஒரு படத்தோட ரீக்ரியேஷனாவோ இல்ல ஒரு மாசாவோ தான் அதை பண்ணியிருப்பேனே தவிர அங்க காப்பிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி தான். இன்கேஸ் அந்த மாதிரி காமெண்ட்ஸ் வரப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் பேசுறப்போ நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மையாவே. நம்ம ஏற்கனவே வேற நீதிடா நேர்மடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமா, நான் பண்ண ஒரு விஷயத்த என்ன யாருக்குமே தெரியலையே. இப்ப மார்க்கெட்ல உங்களை நிறைய பேருக்கு 100 பேருக்கு தெரியும், என்ன 1,00,000 பேருக்கு தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த பார்த்து பண்ணிட்டேன். இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன், நீங்களும் வீடியோ போடுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போட்டீங்க, உங்களுக்கு பெருசா ரீச் இல்ல, 500 பேர் 1000 பேர் தான் பாத்திருக்காங்க. 1,00,000 பேர் என்ன பாத்திருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? நான் உங்களை பார்த்து காப்பி அடிச்சேன்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன பார்த்து காப்பி அடிச்சீங்கன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரிதான் அது.